தாங்கப்பட்டதால் காங்கேயன் என பெயர் பெற்றான் முருகன். சரவண பொய்கையில் உதித்ததால் சரவணபவன் என்று அழைக்கப்பட்டான். கார்த்திகை மகளிரால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்றும், சக்தியினால் 6 உருவமும் ஓர் உருவமாய் ஆக்கப்பட்டதால் கந்தன் என்றும் பெயர் கொண்டான். எப்படி அழைத்தாலும் பக்தர்களுக்காக ஓடி வருபவன் முருகன். உருகாத மனதையும் உருக வைக்கக்கூடிய அந்த அழகான ஆறுமுகனை பற்றி இயற்றப்பட்ட பாடல்கள் எத்தனை எத்தனை. இன்று நாம் காணவிருப்பது எஸ். சிதம்பரம் அவர்கள் இயற்றி மதுவந்தி ராகத்தில் ஆதித்தாளத்தில் அமைந்துள்ள கண்டநாள் முதலாய் காதல் பெருகுதடி. ஆட வருகிறார் தன்மை. கண்டநாள் முதலாய் காதல் பெருகுதடி. கண்டநாள் முதலாய் காதல் பெருகுதடி. கண்டநாள் முதலாய் காதல் பெருகுதடி. கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலனை கண்டநாள் முதலாய் காதல் பெருகுதடி. கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலனை கண்டநாள் முதலாய் காதல் பெருகுதடி. கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலனை கண்டநாள் முதலாய் காதல் வண்டிசை பாடும் ஏழில் வசந்த பூங்காவில். வண்டிசை பாடும் ஏழில் வசந்த பூங்காவில் வல்தே சுகம் தந்த கந்தனையன் காந்தனை. வண்டிசை பாடும் எழில் வசந்த பூங்காவில் வல்தே சுகம் தந்த கந்தனையன் காந்தனை கண்டநாள் முதலாய் வல்தே சுகம் தந்த கந்தனையன் காந்தனை கண்டநாள் முதலாய் காதல் பெருகுதடி. கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலனை கண்டநாள் நீலமயில் தன்னை நெஞ்சமும் மறப்பதில்லை. நீலமயில் தன்னை நெஞ்சமும் மறப்பதில்லை. நேசமுடன் கலந்த பாசமும் மறையவில்லை. கோலக்குமரல் மலக்கோயில் நிறைந்து விட்டார். கோலக்குமரல் மலக்கோயில் நிறைந்து விட்டான். குறுநகை தனை காட்டி நறுமலர் சூட்டி விட்டான். குறுநகை தனை காட்டி நறுமலர் சூட்டி விட்டான். கண்டநாள் முதலாய் காதல் பெருகுதடி. கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலனை கண்டநாள் முதலாய் காதல்
இதனை இயற்றிய பாவலர் NS சிதம்பரம் அவர்கள் இசை மரபு உணர்ந்த கவிஞர். அமைதி தவழும் இறைப்பாடல்களை எழுதியவர். பல்வேறு இசைப்பாடல்களை இவர் படைத்துள்ளார். இதய கோயில் என்ற இவரது கவிதை தொகுப்பு அருட்பாக்களை கொண்டவை. அருமையான இசைக்குழுவுக்கும் நடனமாடிய தன்மைக்கும் பார்வையாளர்கள் சார்பில் பலத்த கரவொலிகளுடன் வாழ்த்துகள்.